ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல் ஏற்கனவே உன்னை காதலிப்பதுன்ற சீரீஸோட அடுத்த பார்ட்டை பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் இவங்க உள்ளே வர்றதுக்காக அங்கே இருக்க காவலாளிங்கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க, உள்ளே தானே தீஜுன் இருக்காங்க அப்படின்னா. ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னா நான் தான் பைச்சியான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் உள்ளே யாரையும் விட்டுறாதீங்க அப்படின்னா இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இவங்க வேகமாக உள்ளே ஓடி போயிடுறாங்க. ஹீரோ அந்த பக்கம் திரும்பி நின்றுருக்காரு. இதுதான் சரியான சமயம். ஏங்க அன்றைக்கி நைட்டு என் கிளிப்பை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்ருக்க. என்ன கிளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஹீரோ அவங்கள பார்த்துட்டு நக்கலாக அவர் சிரிப்பு செய்கிறாரு. உடனே இவங்க வந்துட்டு ஐயோ நான் தூக்கத்தில் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, ஐயோ தூக்கத்தில் தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன் கிளிப்பை மட்டும் இல்லை உன் வலையிலும் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா, அச்சோ இது எவ்வளோ பெரிய தப்பு, இல்லை மன்னிச்சிருங்க, நான் இன்னொரு நாள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் இப்போ கிளம்புறேன், தூக்கத்தில் வந்துட்டேன், இப்போ தான் எனக்கு தூக்கம் கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போக ஹீரோ வந்து குறுக்க வந்து நின்றுடுறாரு. இவங்க அப்படியே ஷாக் ஆகி நின்றுருக்க. இது எல்லாத்தையுமே நீ அங்கே தான் விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க வெக்கப்பட்டுட்டே வாங்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் தேர்ட் பிரின்ஸும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு வெப்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து தேர்ட் பிரின்ஸ் சொல்கிறாரு, உன்னுடைய நிறைய வந்து ஏன் தான் எடுத்துகிட்டு போயிட்டா நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்படியா நீ சொல்கிற அப்படின்னா, ஆமாம், ஆனால் அவன் வந்து உங்ககிட்ட சண்டை போடணும்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சண்டை போடுறதா இருந்தால் வரட்டும், நம்ம சண்டை போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அவங்களுடைய அங்கிளும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்க்குறாங்க, ஹீரோ திரும்பி பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு நான் வரல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக உடனே ஹீரோயினோட அங்கிள் கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ ஒரு அசம்பிளிக்கெல்லாம் அடிக்கடி வந்தீங்கன்னா தான் உன்னோட மிஸ்டர் ரைட்டை கண்டுபிடிக்க முடியும், வா நம்ம போகலாம், அதுவும் இல்லாமல் நீ ரெட் ஃபயர் பீஸ்ட்டை வேறு தகர்த்திருக்க, அதை பற்றி நம்ம வந்து கிங்கிட்ட பேசணும் வா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோவும் தேர்ட் பிரின்ஸும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் தாண்டி போகிறாங்க. தேர்ட் பிரின்ஸ் கேட்குறாரு, நீ ஹீரோயினை பற்றி என்ன நினைக்கிறேன்னு. அவள் இன்ட்ரெஸ்டான பொண்ணுப்பா அப்படின்றாங்க. உடனே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உன் வாயிலேருந்து நான் கேட்டதே இல்லையே அப்படின்றாங்க. ஹீரோ அப்படியே அவர் பாட்டுக்கு இருக்காரு. சரி, நான் அசம்பிளிக்கு போகிறேன், நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அசம்பிளியே ஆரம்பிச்சிடுது. அப்போ வந்து ஜீ வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதை வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது கிங் வந்து சொல்கிறாரு, சரி 100 வருஷம் ஆயிடுச்சு வெளியே போய், நீ வேணால் திரும்ப பேலஸ்க்கு வந்துடுறேன், தீஜுன் நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே சரின்னு சொல்லிடுறாங்க. உடனே இதை பார்த்தோன்னே இவங்க ஹீரோயினை பார்த்து நக்கலாக சிரிக்க, ஜீயை பார்த்து ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. அப்போ தேர்ட் பிரின்ஸ் வந்து நம்மளுடைய ஃபோர்த் அங்கிள் வந்து கேட்குறாரு, எதுக்காக நீ இப்போ சிரிக்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு முன்னாடியே எந்திரிச்சு கேட்க, இல்லை அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், இப்படி ஒரு டான்ஸ் ஆடினோன்னா நீங்கள் மன்னிச்சிருவீங்களா, இவ்வளோ பெரிய தப்பை வந்து ஒரு டான்ஸாக நீங்கள் மன்னிக்கிறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா உங்களுடைய ரூல்ஸ் வந்து இவ்வளோ இலகுனதாக இருக்கும்னு எனக்கு தெரியல, அதை நினச்சி நான் சிரிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல ஜீ வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. தேர்ட் பிரின்ஸ் சொல்கிறாரு, இந்த பொண்ணு ஷார்ப் டங்குப்பா, எப்படி சொல்லிடுச்சு பாரு அப்படின்னு. இவங்க ஷார்ப்பாக பேசின மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ வந்து கிங்கு சொல்கிறாரு, இல்லை எங்களோடதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் தான், ஏதோ சரி தெரியாமல் சொல்லிட்டேன், இனிமேல் வந்துட்டு அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம், இப்போ ஃபங்க்ஷன் மட்டும் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தேர்ட் பிரின்ஸ் வந்து ஃபோர்த் அங்கிள் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அவங்க அப்பா அம்மா தான் இறந்துட்டாங்க, அவங்க தான் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, அந்த போரில் இருந்தாங்க, இன்னுமா நம்ம அதுக்காக இவங்க கேட்குற தப்பு, இவங்க செய்கிற தப்பெல்லாம் மன்னிக்கணும் அப்படின்னோடனே ஹீரோவும் வந்துட்டு ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்கெல்லாம் பேசி முடித்தோடனே ஹீரோயின்கிட்ட நீங்கள் நல்லா பேசுனீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அவங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரே கல்ப்பு அடிச்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து ஷாக் ஆகிட்டு அவங்கள பார்க்குறாங்க. அதே மாதிரி தேர்ட் பிரின்ஸ் சங்கியும் கூட்டிகிட்டு போய் அவங்க மியூசிக்கை வாசிச்சு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய கலரான பட்டர்ஃப்ளை எல்லாம் வருது. அதை பார்த்துட்டு சங்கிக்கிட்ட அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆமாம், ஜியான் கூட சொன்னாங்க நீ என்னை விரும்புகிறதா அப்படின்னா, ஆமாம் நீயும் தானே என்னை விரும்புகிற அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே அவங்கள தொட்டோன்னே இவங்க இழுத்து கீழே போட்டுடுறாங்க. அதை பார்த்தோன்னே அவர் ஷாக் ஆகிடுறாரு. ஏன் நீ என்னை அடிச்ச அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு இதெல்லாம் வந்து நன்றி கடனில் செய்கிறாது, வேறு எதாவது செய்ய சொல்லி நான் அப்போ வந்து செய்கிறேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இல்லவே இல்லை நீ என்னை காதலிப்ப, இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பிரின்ஸ் கத்த, இவங்க ஐயோ என் இதையெல்லாம் வெடிச்சு வெளியே வந்துரு போலையே, ஏதோ எனக்கு நோய் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு செங்கியும் ஓடியே போயிடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலஸ்லேயே வெறும் 2 பேர் தான் இருக்காங்க, ஒன்று ஹீரோ இன்னொன்று ஹீரோயின் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணி அப்படியே செம்ம போதையில் இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு என்ன குடிக்கிற அப்படின்னு, ஜூஸ் தான் அப்படின்னு, இல்லை இது ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. அவர் கையில் வெப்பன் இருக்கும் இல்லையா, அந்த வெப்பனை இப்போ செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை பார்த்தோன்னே நீங்கள் எங்கேயாவது போருக்கு போகிறீங்களா அப்படின்னு, நான் குட்டியாக தான் இருப்பேன் என்னையே தூக்கிட்டு போகிறீங்களா அப்படின்னு, நீ என்ன சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் பின்ன நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போதையில் தடுமாறி கீழே விழுகிறாங்க. அந்த சமயத்தில் அவங்களோட கிளிப் விழுந்துருது. அதை எடுத்து கொடுக்குறாங்க. வலி எங்கே இருக்குன்னு நீ கரெக்டாக சொன்னீங்கன்னா நான் உன்னை கொண்டு போய் விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் நான் எங்கே தொலைஞ்சு போனாலும் நீங்கள் என்னை தேடி வருவேன்னு சொன்னீங்க, நீங்கள் வரவே இல்லை, சரியான பொய் மூட்டை அப்படின்றாங்க. நீ யாருன்னு நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா, நானாக சொன்னேன் அப்படின்னு. ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, நரி கூட்டெல்லாம் சீக்கிரமாக மறக்காது. ஆமாம் நீங்கள் யாருன்னு தானே கேட்டீங்க, நீங்கள் தானே துங்கா தீஜுவன் அப்படின்றாங்க. நீ தீஜுவன் தானே அப்படின்னா, ஆமாம் அப்படி சொல்லிட்டு அந்த கிளிப்பை அவங்க குத்தி விட்டுறாங்க. குத்தி விட்டோன்னே எழுந்திரிச்சுட்டு
தூங்கா நீ ரொம்ப கெட்டவன் தெரிஞ்சுக்க அப்படின்னு. என்னது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மேலேயே விழுந்துடுறாங்க மயங்கி. பார்த்தோன்னே சப்போஸ் நான் சொல்லியிருப்பனோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் அங்கே இருக்கவங்க அந்த ஜூனியர்ஸ் இருப்பாங்கள்ல கடவுள்கள், அவங்கெல்லாம் பார்த்துட்டு காசிப் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துல சிம்மின்னு பார்த்துட்டு இப்படியெல்லாம் காசிப் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு மிரட்டிட்டு. அதே ஹீரோயின் பொழுது விடிஞ்சு பார்க்குறாங்க. போதையிலேருந்து தெளிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அவங்க மேலேயே ஹீரோவோட கோட் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்க திப்பு திப்புன்னு ஓடி வந்து இது ஹீரோ தானே அப்படின்னு. ஆமாம் நேற்று நீ மட்டையாயிட்ட, உன்னை தூக்கிட்டு வந்ததே ஹீரோ தான் அப்படின்போது அப்போ வந்து ஆலிக்குட்டி துங்கா பிரதர் வந்துட்டு டே உங்கள் அப்பனே அவங்கள அங்கிள் தாண்டா கூப்பிடுவாங்க. அப்போ நான் எங்கள் அப்பா முறையில் கூப்பிட்றதா இல்லை அக்கா முறையில் கூப்பிட்றதா அப்படின்னு. டே தாத்தான்னு கூப்பிட்றா அப்படின்னு. சரி தாத்தா தான் உன்னை கொண்டு வந்து விட்டார், நீ தான் அவங்களுடைய கோட்டை படிச்சுக்கிட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால் நாங்கள் வந்து யூஹாட்டை போய் கோட்டு வாங்கிட்டு வர சொன்னோம். ஆனால் இவன் அங்கே நின்று கத்தி தான் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு. என்னடா கத்துன? உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு. என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே ஹீரோயின் சாப்பிட இவன் எந்திரிச்சு கத்துறான். இந்த மாதிரி எங்கள் அக்கா நல்லா குடிச்சு மட்டையிட்டா, ஹீரோவோட கோட்டை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறா, அவர் வேறு போகணும், அவர்கிட்ட வேறு கோட்டே இல்லை, தயவு செஞ்சு யாராவது எந்திரிச்சு அம்மா உங்கள் ரூம்குள்ளே அப்பா இருந்தாருன்னா அவரோட கோட்டை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கத்துனேன் அப்படின்னு. ஐயோ போச்சு அவமானப்படுத்திட்டானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு திப்பு திப்புன்னு ஓடி வந்து அவங்க கோட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அவர்கிட்ட 2 கோட் இருக்குது ஹீரோயின்ட்ட. அது 2 எடுத்து வைக்கும்போது அப்போ வந்து இந்தாங்க இந்த லெட்டரை வந்து அங்கிள் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி ஆலிக்குட்டி கொண்டு வந்து கொடுக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் எங்கே போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் போகணும், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், நம்ம 2 பேரும் இங்கே என்ஜாய் பண்ணலாம், உனக்கு போர் அடிச்சுன்னா நீ அங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சரி இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. உள்ளே கொண்டு போய் கொடுப்பாங்கன்னு பார்த்தா வாசப்படியில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்து மேலே ஏறி ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னு எட்டி பார்க்குறாங்க. ஹீரோ வந்து சின் வாசிச்சிட்ருக்காரு. நேராக அவரோட அசிஸ்டண்ட்டோட கால்லையே போய் விழுற மாதிரி தூக்கி போடுறாங்க. ஹீரோ நிமிந்து பார்த்தா அங்கே ஹீரோயினை பார்த்தோன்னே அவர் சிரிக்கிறாரு. ஆனால் கரெக்டாக அங்கே ஜீ இருப்பாங்க. அவங்க அவருக்கு சூப் கொண்டு வந்திருப்பாங்க. இதை பார்க்க வித்தியாசமாக இருக்கே அப்படின்னா இவர் அதை கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு சின்ன அப்படியே வாசிச்சிட்ருக்காரு. ஜீ வந்து அவங்களுக்கு சூப் கொண்டு வந்திருப்பாங்க. அதை கொண்டு வந்து வைக்க வரும்போது நீ இன்னும் போகலை அப்படின்னு கேட்டோடனே இவங்க எதோ சொல்ல வராங்க, அவர் கண்டுக்கவே இல்லை. அந்த சமயம் அப்போ வந்து ஹீரோயினும் ஆலிக்குட்டியும் போகலான்னு வரும்போது அங்கே 2 பறவைகள் எச்சமிட்டுருது. இவங்க அதை பார்த்துட்டு இப்போவும் நம்ம போவோம் தானே அப்படின்னு. கண்டிப்பாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போக ஜீ வந்து இவங்கக்கிட்ட வம்பிழுக்கிறாங்க. வம்பிழுத்தோடனே ஆலிக்குட்டியவே கீழே விட்டுறாங்க. இதனால ஹீரோயின் வந்து கோவமாயிடுறாங்க. அதனால ஜீ வந்து அவங்கள தாக்க வரும்போது இவங்க நவந்துக்கிட்டு அவங்களுக்கு காலை தடுக்கி விட்டுட்டாங்க. அதனால அவங்க போய் அந்த பறவைகளோட எச்சத்து மேலேயே விழுந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஆலியும் அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க நிறைய இடத்த சுற்றிட்டு ஆலி கையில் ஸ்வீட்டோன்னு அந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் கூட்டமாக நின்று ஏதோ கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன கத்துறாங்க நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஆலியை சொல்லும்போது ஆலி வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு வராங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாறாங்கல் இருக்குது. அந்த பக்கம் ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு, அந்த பக்கம் ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருக்காரு, இந்த பக்கம் ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆலி சொல்கிறான் அவங்கெல்லாம் பெட் கட்டிட்டு இருக்காங்க, ஹீரோவை யார் விரும்புகிறாங்க, யார் வந்து ஹீரோ கூட சேருவாங்க, ஜீயா இல்லை ஹீரோயினா அப்படின்னு சொல்லி பெட் கட்டிட்டு இருக்காங்க. ஜீ மேலே 25 ரூபாய் கட்டியிருக்காங்க, உங்கள் மேலே வெறும் 3 ரூபாய் தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு. ஹீரோயினுக்கு அப்படியே வந்து கடுப்பாயிடுது. அதனால ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க 200 ரூபாய் கொடுத்து இதை ஏன் மேலே பெட் கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னை வந்து சீட் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் கேட்கும்போது இல்லை நான் சீட் பண்ண சொல்ல சிஞ்சுவோட மானத்தை காப்பாற்ற சொல்கிறேன், அந்த பிள்ளையே 25 ரூபாய் வாங்குதுன்னா நான் கொஞ்சமாக தான் அதிகமாக வாங்கணும்ல, இல்லைன்னா சிஞ்சுவோட மானமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் பின்னாடியே இருந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோவுக்கு பின்னாடி நின்று தேர்ட் பிரின்ஸ் இவங்க எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ வந்து என்ன சொல்ல வர அப்படின்னு. நான் அவங்களோட போட்டி போடணும், அப்போ தான் வந்து புத்தாஸ் புக்கை வந்து நல்லா படிக்க முடியுமா அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய ஹீரோ சொன்னார் அது ஒரு ஃபன்னுக்காக தான் நான் படிக்கிறேன்னு. அவர் ஒரு அட்நார்மல், அதனால தான் அப்படி சொல்லியிருக்காரு. இங்கே எனக்கு ரொம்ப வாசனை ஜாஸ்தியாக இருக்குது, நாம் வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதை தேர்ட் பிரின்ஸ் பார்த்துட்டு உன்னை அவள் பாராட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்ல இப்படி தான் உன்னை செங்கியும் பாராட்டுவாளான்னு. இல்லை அவள் என்ன ராஸ்கல்னு சொல்லுவாள் அப்படின்னு ஹீரோ இப்படி சைடாக ஒரு லுக் அவுட்டாக அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போகிறாரு. அப்போ வந்து ஹீரோயின் கிட்ட ஆலிக்குட்டி வந்து சொல்கிறேன் நான் அவங்க மேலே பெட் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது தேர்ட் பிரின்ஸ் அங்கேருந்து வந்துடுறாங்க. ஹீரோவும் வந்துடுறாங்க. ஐயோ இவங்க கண்ணுமில் நான் சிக்கக்கூடாது, அதனால் நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை பிடிக்க வந்துன்னு சொல்லிட்டு நான் கர்ச்சிஃபாக மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கர்ச்சிஃபாக மாறிடுறாங்க. இதை பார்த்தோன்னே தேர்ட் பிரின்ஸ்க்கு எதுவும் புரியல, ஆனால் ஹீரோக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அவர் அங்கேருந்து நேராக வந்து அந்த கர்ச்சிஃபை எடுக்கிறாரு. மெல்ல 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 அப்படிங்கிற ஆலிக்குட்டி நீ என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம் தேர்ட் பிரின்ஸ் கேட்க நான் பட்டர்ஃப்ளை பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அட மெல்லமாக தூக்குங்க அப்படின்ட்டு ஹீரோயினும் கத்துறாங்க. சமயத்தில் ஹீரோயின் இருந்துட்டு அவங்களோட கர்ச்சிஃபை பிடிச்சி இப்படி பெடுக்குன்னு மடக்கிறாரு. ஐயோ மெல்ல அது வலிக்கும் அப்படின்னு ஹீரோ வேணும்னே அதை செய்கிறாரு. ஆலியை பார்க்குறாரு. இதா உன் கர்ச்சிஃபு, இதெல்லாம் லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு. என்னை பார்த்து ஒருத்தான் அப்நார்மல்னு சொன்னாங்க, அப்போ நான் லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. நீ எது வேணாலும் செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. உடனே ஆலிக்குட்டி தயவு செஞ்சு விட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வா நம்ம போட்டில்
போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஆலிக்குட்டியும் அப்படியே அழுதுகிட்டே சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லி அனுப்புகிறாங்க. நான் மரமாவது மாறுற மாதிரி ஸ்பெல்லை கற்று வச்சுருக்கணும், போய் நான் இதாக மாறிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது. எங்கடா போகிறீங்க, எனக்கு மயக்கமாக வருது அப்படின்னு மயங்கியே விழுந்துடுறாங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டு பக்கத்துக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.